ஹலோ வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். 22/10/2025க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தனலட்சுமி 23 தான் குழுக்கள் நம்பரு. தரமான வெற்றி கூட 100% வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல் நாளைக்கான ஒரு தரமான கெஸ்ஸிங் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாங்க வீடியோக்களை போகலாம். நாளைக்கான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கான் அமைங்க. அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். ஃபஸ்ட்டு நாளைக்கான ஆல்போர்டு அப்படிங்கிறத பார்க்குறப்ப நம்ம வந்து தரமான ஒரு சிங்கிள் டிஜிட் தான் எடுப்போம். எல்லோரும் மாதிரி அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். என்னை பொறுத்தவரையிலும் நாளைக்கான ஒரு ஆல்போர்டு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நமக்கு வந்து 5 நமக்கு வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது. நீங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 100% 5 நாளைக்கு வந்து ஆட்டத்தில் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் கொடுத்து வச்சுருக்கோம். இந்த 5 வந்து எந்த போர்டில் வருதுன்னு சொல்கிறேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்ட்லேயும் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் எடுக்க போகிறோம். இந்த ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் இந்த 5 எந்த போர்டில் வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நம்மளோட கணிப்பில் எடுக்கக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் தான் 5. இந்த 5 எந்த போர்டில் வருதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட ஆல்போர்டை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இப்போ வந்து சிங்கிள் டிஜிட்டு, அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்ட்லையும் வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு நான் சொன்ன ஆல்போர்டு ஏ போர்டு நமக்கு வந்து 5 நமக்கு ஏ போர்டில் இறக்கக்கூடிய ஒரு 100% வந்து வாய்ப்பு, நமக்கு 100% வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த 5 வந்து நம்ம இன்றைக்கு எடுத்திருந்தோம், ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆனால் அதுபோல் இல்லாமல் நாளைக்கு இந்த நம்பர் நிச்சயம் வந்து வருது. இந்த 5 எந்த போர்டில் வருது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இந்த 5 பார்த்தோம்னா இம்பார்ட்டண்டான ஒரு நம்பராக இருக்கும். அதே போல் சப்போர்ட் நம்பராக 5 வராத பதில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் 9. இதுதான் ஏ போர்டில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் கெஸ்ஸிங்காக இருக்க போகுது. பி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பரு நமக்கு வந்து பி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு 1 நமக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஏ போர்டில் இன்றைக்கு வரும் பட்சத்தில் நாளைக்கு நமக்கு 1 வேல்யூவான ஒரு நம்பராக இருக்கும். நாளையை பொறுத்தவரையிலும் 1 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். பி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து 1 வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். பி போர்டில் 1 நிச்சயம் வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்துருக்கு. சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் 0. இதுதான் பி போர்டில் இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் கணிப்பு. சி போர்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் 8 வந்து மீண்டும் ரொட்டேஷன் நம்பராக வருது. நமக்கு 8 வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்துட்டுருக்கு. அதே போல் நமக்கு வந்து 4 சி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இது போல் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் இதே போல் தான் நமக்கு வந்து நம்பர் கணிப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 2. இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் கணிப்பு. ஏ போர்டில் 5 9, பி போர்டில் 1 0, சி போர்டில் 4 2. உங்கள் கெஸ்ஸிங்கில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரையிலும் ஏபிசி பாக்ஸில் ஒரு பெஸ்ட்டு கணிப்பு நம்பர் நாளைக்கு வந்து எடுக்க போகிறோம். நாளைக்கான தனலட்சுமி 23 குழுக்களில் ஒரு பெஸ்ட்டு நம்பர் சொல்ல போனால் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே 259. அதே போல் நம்ம சிங்கிள் டிஜிட்டில் என்ன கொடுப்போமோ அதை வந்து அப்படியே எடுப்போம். எல்லாருக்குமே தெரியும். 512 சிங்கிளில் என்ன கொடுக்குறோமோ அதை வந்து பாக்ஸ் அப்படியே கொடுப்போம். எல்லாருக்குமே தெரியும். நம்ம சைபர் வந்து ஏ போர்டில் வர பட்சத்தில் சைபர் 40 நமக்கு 4 வந்து பி போர்டில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து இருக்குது. சி போர்டில் 5 ரிவிஷனாக இறங்க வாய்ப்பு வந்து இருக்குது. நம்ம 5 நாளைக்கு எந்த போர்டில் இருந்தாலும் வரலாம். டபுள்ஸு கூட நமக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் கொடுத்து வச்சுருக்கோம். அதே போல் நமக்கு டபுள்ஸ் ஒரே ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன். அந்த நம்பர் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். 99 999
95 இந்த மாதிரி நம்பர் கணிப்பு உங்கள் கெஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். 805 ஒரு பிகஸ்டான ஒரு நம்பராக இருக்க போகுது. 805 நமக்கு மீண்டும் வந்து பார்த்தோம்னா ஒரு கணிப்பு நம்பராக எடுக்க போனால் நமக்கு வந்து ஏ போர்டில் 412 இதுதான் நம்மளுடைய கெஸிங்கில் பெஸ்ட்டாக வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ஆரம்பமாக வச்சுக்கலாம். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ வெற்றியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி வணக்கம்.